கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் இயல் 9 எச்சவியலில் பகுதி 3 எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம். அதாவது எச்ச சொற்களின் வகைகள். எச்ச சொற்களின் வகைகள் மொத்தம் 10. பிரிநிலை, வினையே, பெயரே, ஒலி இசை, எதிர்மறை, உம்மை, எனவே, சொல்லே, குறிப்பே, இசையே ஆயிரைந்தும் நெறிப்படத் தோன்றும் எச்சு பொருட்கிளவி. அதாவது பிரிநிலை, வினை, பெயர், ஒலி இசை, எதிர்மறை, உம்மை, என, சொல், குறிப்பு, இசை என்பன ஈரைந்தாகிய 10 ஆகும். இப்பத்தும் முறைப்படத் தோன்றும் எச்ச சொற்களாகும். விளக்கம் பிற சொற்களின் துணையை கொண்டு முற்று பெற நிற்கும் குறைந்த வினைச்சொற்களே எச்சம் என கூறப்படும். எச்ச சொல்லை கொண்டு முடிவது. ரெண்டாவது ஒரு தொடர்மொழிக்கு ஒலிபாய் எஞ்சி நிற்பது என இரு வகைப்படும். பிரிநிலை முதலான 7ம் எச்ச சொல்லை கொண்டு முடிவன. எஞ்சிய சொல், குறிப்பு, இசை ஆகிய எச்சங்கள் 3ம் ஒரு தொடருக்கு ஒலிப்பாய் எஞ்சி நிற்பன. இப்போ 10 இருக்குங்கிறாங்க. எச்ச சொற்கள் மொத்தம் 10. அதை 2 வகையாக பிரிக்கலாம். அது முதல் வகை என்ன அப்படின்னா எச்ச சொல்லை கொண்டு முடிவது. இது எச்ச சொல்லை எஞ்சி நிற்கும். ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா ஒரு தொடர்மொழிக்கு ஒலிப்பாய் எஞ்சி நிற்பது. ஒரு தொடர்ந்து ஒரு மொழி இருக்குதுல்ல, அதுக்காக ஒலிப்பாய் எஞ்சி நிற்பதுன்னு 2 வகை சொல்கிறாங்க. அந்த 2 வகையில் மொத்தம் 10. முதல் 7ம் எச்ச சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எச்ச சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற சொல், குறிப்பு, இசை இந்த 3ம் ஒரு தொடருக்கு ஒலிப்பாய் எஞ்சி நிற்பன அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எச்ச சொல்லு, ரெண்டாவது ஒரு தொடருக்கு ஒலிப்பாய் எஞ்சி நிற்பன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிநிலை எச்சம். இப்போ 10ல் ஃபஸ்ட் ஒன் பிரிநிலை எச்சம். பிரிநிலை எச்சம் அப்படின்னா அவற்றுள் பிரிநிலை எச்சம் பிரிநிலை முடிவின. பிரிநிலை எச்சம்ங்கிறது பிரிநிலை முடியின அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கூறிய 10 வகை எச்சங்களில் பிரிக்கப்பட்ட பொருளை தனக்கு முடிக்கும் சொல்லாக கொள்வது பிரிநிலை எச்சம். ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பொருள் இருக்கும், அதை தனக்கு முடிக்கும் சொல்லாக கொள்வது தான் பிரிநிலை எச்சம். இப்பிரிநிலை ஏகார பிரிநிலை, ஓகார பிரிநிலைன்னு இரு வகைப்படும். எச்சமும் எத்தனை வகைப்படும்? பிரிநிலை எச்சம்னா 2. அதாவது ஏகார பிரிநிலை, ஓகார பிரிநிலை. ஏகார பிரிநிலைக்கு எடுத்துக்காட்டு தானே கொண்டான். தானே நே இருக்கா, அதான் ஏகார பிரிநிலை. ஓகார பிரிநிலைக்கு தானோ கொண்டான், அது ஓகார பிரிநிலை. இப்பிரிநிலை எச்சம் பிறர் கொண்டிலர் என பிரிக்கப்பட்ட பொருளை உணர்த்தும் சொல்லாய் முடிந்தது. அதாவது இப்போ இந்த பிரிநிலை எச்சங்கிறது பிறர் கொண்டிலர், அதாவது நானே தான் வச்சுருக்கேன், கொண்டிருக்கேன் அப்படிங்கிறதா பிறர் கொண்டிலர் என பிரிக்கப்பட்ட பொருளை உணர்த்தும் சொல்லால் முடிந்தது. அடுத்தது வினையெச்சம். ரெண்டாவது வினையெச்சம். வினையெஞ்சு கிளவிக்கு வினையும் குறிப்பும் நினைய தோன்றிய முடிவு ஆகுமே. ஆவையின் குறிப்பே ஆக்கமோடு வருமே. ஆராய்ந்து பார்க்குமிடத்தில் தெரிநிலை வினையையும் குறிப்பு வினையையும் முடிக்கும் சொல்லாக பெறுவது வினையெச்சமாகும். அது குறிப்பு வினையை கொண்டு முடியும் போது ஆக்கச்சொல்லோடு சேர்ந்து வரும். உழுது வந்தான். எடுத்துக்காட்டு உழுது வந்தான். இது தெரிநிலை வினைமுற்றே. உழுது என்னும் எச்ச வினை வந்தான் என்னும் தெரிநிலை வினையை கொண்டு முடிந்தது. அதாவது வினையெச்சங்கிறது இதுவும் 2 தான் சொல்கிறாங்க. தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு 2 வினையெச்சம் இருக்குங்கிறாங்க. குறிப்பு வினையெச்சங்கிறது ஆக்க சொல்லோடு தான் முடியுங்கிறாங்க. அதே தெரிநிலை வினையெச்சம்னா வெளிப்படையாக வரும் அப்படிங்கிறாங்க. உழுது வந்தான்னா உழுது என்னும் எச்ச வினை வந்தான்கிற தெரிநிலையை கொண்டு முடிந்தது. மருந்துண்டு நல்லன் ஆயினான். நல்லன் அப்படிங்கிறது இந்த இடத்த குறிப்பே. ஆயினான் அப்படிங்கிறது ஆக்கம். இது குறிப்பு வினைமுற்றே. மருந்துண்டு என்னும் எச்ச வினை. மருந்துண்டுங்கிறத இந்த எச்சம். நல்லன்கிறது குறிப்பே. ஆயினான்கிறது ஆக்கம். மருந்துண்டு என்னும் எச்ச வினை நல்லன் என்னும் குறிப்பு வினையோடு முடியாமல் ஆயினான் என்னும் ஆக்கச்சொல்லை கொண்டு முடிந்தது. வினை எச்சம் வினையை கொண்டு முடியாமல் உழுது வருதல் என தொழில் பெயரையும் உழுது வந்தவன் என வினையாளனின் பெயரையும் கொண்டு முடிந்தது. வினை எச்சம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா 2 வகை. தெரிநிலை, குறிப்புங்கிறாங்க. அந்த குறிப்புக்கு மட்டும் ஆக்கத்தை பயன்படுத்தணுங்கிறாங்க. அது குறிப்பு அப்படின்னா வினையெச்சங்கிறது உழுது வருதல் அப்படிங்கிறது இந்த இடத்த தொழில் பெயரை குறிக்குது. வினையை குறிக்கல. உழுது வருதல் அப்படின்னா ஒரு தொழில் தான் செய்கிறான். உழுது வந்தவன் அப்படின்னா இந்த இடத்த வினையால் அணையும் பெயரை சொல்கிறாங்க. ஆனால் வினையெச்சத்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெயரெச்சம்.
மூணாவது பெயரெச்சம். பெயரெஞ்ச கிளவி பெயரோடு முடியுமே. பெயரெஞ்ச கிளவி எதோட முடியும்? பெயரோடு முடியுமே. பெயரெச்சம் பெயரை கொண்டு முடிவதாகும். இந்த சாத்தான் அப்படிங்கிறது பெயர். உண்ட சாத்தான் அப்படின்னா உண்டங்கிறது வினை, சாத்தான்கிறது பெயர். உண்ட சாத்தான் அப்படின்னா உண்ட அப்படின்னா நேத்தே இறந்த கால பெயரெச்சம். உண்ணும் சாத்தான், உண்ணும்னா நிகழ்காலம், இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். உண்ணும் சாத்தான்னா நிகழ்கால பெயரெச்சம். குறைந்து நிற்கும் வினைச்சொல் பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயரெச்சம் என பெயர்ப்படும். இப்பெயரெச்சம் செய்த அப்படின்னா இறந்த காலம், செய்யும் அப்படின்னா நிகழ்காலம் என்னும் இரு வாய்ப்பாடுகளில் வரும். செய்த, செய்ய, செய்யும். அதாவது பெயரெச்சம் எத்தனை வாய்ப்பாடுகள் வரும்னு கேட்டாங்கன்னா 2 வாய்ப்பாடில் வரும். அதாவது செய்த இறந்த காலத்துலேயும் நிகழ்காலத்துலேயும் வரும். இப்போ உண்ட அப்படின்னா செய்தங்கிற ஒரு வாய்ப்பாட்டில் வரும். உண்ணும் அப்படின்னா செய்யுங்கிற வாய்ப்பாட்டில் அடங்கும். இப்போ உண்ட அப்படின்னா இறந்த காலம், உண்ணும் அப்படின்னா நிகழ்காலம். அதாவது பெயரெச்சம்னா இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் உணர்த்தும். இறந்த காலம், நிகழ்காலம். அதுக்கப்புறம் ஒளி இசை எச்சம். ஒளி இசை அப்படின்னா ஒன்று ஒளிஞ்சு போயிடுது, ஒன்றை எடுத்துறது. ஒளி இசை எச்சம் ஒளி இசை முடிவின. ஒளி இசை எச்சம் ஒளி இசை முடிவின. சொல்லப்பட்ட பொருளை அன்றி ஒளிந்து நிற்கும் வேறு பொருளாகிய எச்சத்தினை கொண்டு முடிவது ஒளி இசை எச்சமாகும். மண், தில், ஓ என்னும் 3ம் ஒளி இசையான் முடிவு. மண், தில், ஓ என்னும் 3ம் ஒளி இசையான் முடிவு. ஒளி இசைனா 3, மண், தில், ஓ இது 3ம் ஒளி இசையான் முடியுங்கிறாங்க. கூறியதோர் வாழ்மண் அப்படின்னு இருக்கா. கூர் மழுங்கிற்று அல்லது வலிமையற்றது என்பது ஒளி இசை. கூறியதோர் வாழ்மண் அப்படின்னா கூர் மழுங்கி போயிடுச்சு, அதாவது கூர் மழுங்கி போயிட்டு அல்லது வலிமையே இழந்துருச்சு அப்படிங்கிறது இந்த இடத்த ஒளி இசை. வருகதில் அம்மை எச்சேரி சேர அப்படிங்கிறத அகநானூறு பாட்டு. வருகதில் தில் இருக்கா, அம்மை எச்சேரி சேரன அகநானூறு. வந்தால் இன்னது செய்வேன் என்பது ஒளி இசை. வந்தால் இன்னது செய்வேன் அப்படின்னு ஒளி இசை. கொழலோ கொண்டான், கொண்டு எய்யும் வழி அறியாதவன் என்பது ஒளி இசை. கொண்டு உய்யும் வழி அறியாதவன் என்பது ஒளி இசை. அதாவது மண்ணுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கூறியதோர் வாழ்மண். தில்லுக்கு வருகதில் அம்மை எச்சேரி சேர அப்படிங்கிறது. ஓவுக்கு எடுத்துக்காட்டு கொழலோ கொண்டான் அப்படின்னு ஒளி இசை பொருளில் உணர்த்துது இந்த 3. அடுத்தது எதிர்மறை எச்சம். எதிர்மறை எச்சம்னா எதிர்மறை எச்சம் எதிர்மறை முடிவின. எதிர்மறை மச்சம்னா எதிர்மறையில் தான் முடியும். எதிர்மறை எச்சம் எதிர்மறை பொருளை உணர்த்தும் சொல்லை கொண்டு முடியும். எதிர்மறையில் இது 3 தான். ஒளி இசையும் 3. ஒளி இசை மண், தில், ஓ. இது ஓகாரம், ஏகாரம், என்னும் 3ம் எதிர்மறை பொருளை தருவதாகும். ஏ, ஓ, இந்த 3 எதிர்மறை பொருளை தரும். ஏ அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யானே கொள்வேன் அப்படின்னா, யானே கொள்வேன்னா நான் கொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அது ஓவுக்கு எடுத்துக்காட்டு யானோ கல்வன் அப்படின்னா கல்வன் அல்லன் அப்படின்னு. உம்முக்கு எடுத்துக்காட்டு வரலும் உரியன், வரலும் உரியன், அதாவது வராமையும் உரியன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எதிர்மறை எச்சம் எதிர்மறை முடிவின. ஏகாரம், ஓகாரம், உம்மை எச்சம் ஒத்த வினை கொண்டு முடிதல். உம்மை எச்சம் ஒத்த வினை கொண்டு முடிதல்னா உம்மை எச்சம் இரு வீற்றானும் தன்வினை ஒன்றிய முடிவாகுமே. உம்மை எச்சங்கிறது இரு வீற்றானும் தன்வினை ஒன்றிய முடிவாகுமே. ஒன்றற்கு ஒன்று தொடர்புள்ள, அதாவது தழுவியதும் தழுவப்படுவதுமாகிய 2 தொடர்களால் அமைவது உம்மை எச்சமாகும். இவ்விரு தொடர்களிலும் ஒன்றற்குரிய வினையே மற்றொன்றிற்கும் முடிக்கும் சொல்லாய் பொருந்தி நிற்கும். சாத்தனும் வந்தான், கொற்றனும் வந்தான். இத்தொடரில் உம்மை தொடர் 2ம் வந்தான் எனும் ஒரே வினையை கொண்டு முடிந்தன. சாத்தனும் வந்தான், கொற்றனும் உண்டான். இத்தொடரில் வந்தான், உண்டான் எனும் வினை வேறு வேறாக அமைந்ததால் உம்மை எச்சமும் எஞ்சு பொருள் கிளவியும் பொருந்தாமல் நின்றன. இந்நூற்பாவில் ஈறு என குறிக்கப்படுவது எதிரது ஒளியி எச்ச ஓமை, இறந்தது தளியி எச்ச ஓமை என்னும் 2ம் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மைனா எப்படி வரும் அப்படின்னா, இப்போ தந்தையும் தாயும் அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று தந்தைங்கிறது தாயும், இது 2க்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது.
அந்த தந்தை தாய் ரெண்டும் வந்து தழுவுவதும் தழுவப்படுவதுமாக 2 தொடர் இருந்தால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். தந்தையும் தாயும்னா 2 தொடர் இருந்தால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அந்த 2 தொடர்களும் ஒன்றுக்கு இப்போ ஒரு வினையை ஒரு ஒன்றுக்குரிய வினை இருக்குன்னா மற்றொன்றுக்கு முடிக்கும் சொல்லாய் முடியும். இப்போ ஒரு சாத்தனும் வந்தான் கொற்றனும், சாத்தன் கொற்றன் ரெண்டுமே வந்தான் வந்தானுங்கிறது ஒரே ஒரு வினை. சாத்தன்கிறது பெயர், கொற்றனுங்கிறது ஒரு பெயர், 2 பெயர், ஆனால் வினை ஒன்று. அதுதான் உண்மை. அதே போல் சாத்தன் வந்தான் சாத்தன் கொற்றன்கிறது பேர், வந்தான் உண்டான்கிறது வேறு வேறு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் சொல்கிறாங்க எதிரது ஒளியி எச்சவுமை, இறந்தது தளியி எச்சவுமை, 2 ஊமை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எச்ச உண்மையில் காலம் மயங்குதல். எச்சம் ஒரு சொல்லு வந்து எஞ்சி நிற்குதுன்னா எப்படி காலம் மயங்கும் அப்படின்னா, தன்மேல் செஞ்சொல் வருவும் காலை நிகழும் காலமோடு வாரா காலமும் இறந்த காலமோடு வாரா காலமும் மயங்குதல் வரையார் முறை நிலையான அப்படிங்கிறாங்க. இந்த இடத்த வாரா காலம் அப்படின்னா எதிர்காலம், வாராத காலம்னா இன்னும் நிகழவே இல்லை, அப்படின்னா என்னது காலம்? வாரா காலம், எதிர்காலம். உண்மை எச்சத்தில் முன்னர் முடிக்கும் சொல் உண்மை இல்லாத சொல்லாய் செஞ்சொல்லாய் வரும். அவ்விடத்தில் நிகழ்காலத்தோடு எதிர்காலம், நிகழ்காலம் இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எதிர்காலமும் இறந்த காலத்தோடு எதிர்காலமும் கலந்து வரும். இதனை சான்றோர் நீக்காமல் ஏற்றுக்கொள்வர். கூழ் உண்கிறான் சோறு உண்பான், கூழ் உண்கிறான் சோறும் உண்பான். நிகழ்காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? உண்கிறான். எதிர்காலங்கிறது உண்பான். இது ரெண்டுமே மயங்கிருச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கூழ் உண்டான் என்னது? நேத்தே உண்டுட்டான், இறந்த காலம். உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம். இது ரெண்டும் மயங்கிருச்சு. அதாவது நிகழ்காலத்தோடு எதிர்காலமும் இறந்த காலத்தோடு எதிர்காலம் மயங்குது. அதாவது இறந்த காலத்தோடு எதிர்காலம் மயங்குது, நிகழ்காலத்தோடு எதிர்காலம் மயங்குது. அதான் தம்மேல் செஞ்சொல் வருவும் காலை நிகழும் காலமோடு வாரா காலமும். நிகழும் காலம்னா இந்த இடத்த நிகழ்காலம், நிகழும் காலம்னா நிகழ்காலம் வாரா காலத்தோடு மயங்குது. அதே போல் இறந்த காலமோடு அப்படின்னா இறந்த காலத்தோடு வாரா காலம்னா எதிர்காலம், நிகழ்காலத்தோடு எதிர்காலமும் இறந்த காலத்தோடு எதிர்காலமும் மயங்குதல் வரையார் முறை நிலையான அப்படிங்கிறாங்க. செஞ்சொல் அப்படின்னா இந்த இடத்த என்ன அப்படின்னா உண்மை எச்சத்தின் முன்னர் முடிக்கும் சொல் உண்மை இல்லாத சொல்ல தான் செஞ்சொல்லுங்கிறாங்க. உண்மை இல்லாத சொல் அப்படிங்கிறதான் செஞ்சொல் அப்படிங்கிறாங்க. அதாவது கூழ் உண்கிறான் சோறும் உண்பான், கூழ் உண்டான் இனி சோறும் உண்டான். அது நிகழ்காலம் எதிர்காலம், இது இறந்த காலம் எதிர்காலம். அதுக்கடுத்து எனவென் எச்சம், எனங்கிற சொல்லு கூட எஞ்சி நிற்கும். எனவென் எச்சம் வினையோடு முடியுமே. எனன்னு ஒரு எச்ச சொல் வந்தால் அது எதை கொண்டு முற்றுப்புள்ளியாகும்? வினையில் முற்றாகுங்கிறாங்க. என என்னும் எச்ச சொல் வினையை கொண்டு முடியும். கொல்லென கொடுத்தான் துண்ணென துடித்ததே, கொல்லென கொடுத்தான் துண்ணென துடித்ததே. இந்த இடத்த கொல் என அப்படின்னு இருக்கா, அதுக்கு அடுத்தது கொடுத்தான்ங்கிறது இந்த இடத்து வினை. துள் என அப்படின்னு இருக்கா, எனன்னு இருக்கா, அது துடித்தது வினை. ஒல் எனன்னு இருக்கா, அது ஒளிந்தது. கார் என இருக்கா, கருத்தது. இந்த இடத்த வினை என்னன்னா கொடுத்தான், துடித்தது, ஒளித்தது, கருத்தது. இது எல்லாமே வினை. ஆக எனவென் எச்சம் வினையோடு முடியுமே. இந்த இடத்த என எச்ச சொல் கொடுத்தான் முதலிய வினைகளை கொண்டு முடிந்தது. அதே போல என்று என்னும் எச்ச சொல்லின் முடிவும் பொருளும் என என்னும் எச்சத்தை போலவே அமையும். இப்போ என அப்படின்னா வினையை கொண்டு முடியும்னு பார்த்தோமா, அதே போல் என்றுங்கிற ஒரு சொல்லு வந்தாலும் என எப்படி இருந்ததோ அது போல தான். இப்போ நன்றென்று இருக்கா, வினை என்ன? கொண்டான். தீதென்று அப்படின்னு இருக்கா, இகழ்ந்தான். கொண்டான் இகழ்ந்தான்ங்கிறது வினை. என்று அப்படிங்கிறது எச்சம். சரிங்களா? அதுக்கடுத்து ஆக இது ரெண்டு என்ன சொல்கிறாங்க? என என்று ரெண்டும் வந்தால் எதை கொண்டு முடியும்? வினையை கொண்டு முடியும். ஏனைய எச்சங்களுக்கு முடிவு. இப்போ ஏனைய எச்சம்னா இப்போ 7 எச்சம் பார்த்தாச்சு. மீதி 3 எச்சம் எப்படி முடியும்னா எஞ்சிய 3ம் மேல் வந்து முடிக்கும் ஏஞ்சு பொருள் கிளவி இளையன மொழியே. ஏஞ்சல்ல எஞ்சு பொருள் கிளவி இளையன மொழியே. எஞ்சிய 3 மேல் வந்து முடிக்கும் எஞ்சு பொருள் கிளவி இளையன மொழிப. அந்த பிரிநிலை முதலாக ஈராக எச்சங்கள் 7 எச்சம் பார்த்தோமா. 7 எச்சம்னா பிரிநிலையிலிருந்து அதாவது பிரிநிலை, வினை, பெயர், ஒளி, இசை, எதிர்மறை, உண்மை என இந்த 7 எச்சம்
7 எச்சம். அந்த 7 எச்சத்தை நீக்கிட்டால் மீதி கடைசியில் இருக்கிற 3 எச்சம் என்னாச்சுன்னா சொல், குறிப்பு, இசை. சொல்லு, குறிப்பு, இசை இந்த 3மே தனக்கு வேறாய் வந்து எஞ்சி முடிக்கும் சொற்களை உடையன அல்ல. சரியா? சொற்களை வந்து எஞ்சி நிற்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது தொடரில் தானே முடியும். அது வந்து தொடரில் தான் முடியும்னு பார்த்துருக்குறோம். ஆகிய 3 வந்து தொடருக்கு ஒலிப்பாக தான் நிற்கும். அதுபோல் சொற்களை உடையன அல்ல என்று சொல்லுவார் புலவர். பிரிநிலை முதலான 7 எச்சங்களும் குறை சொற்கள். குறைனா என்னென்னா இந்த எஞ்சி நிற்கிதுல, அதுதான் குறை சொற்களாகும். ஆனால் இவ்வெச்சங்கள் 7ம் தனக்கென முடிக்கும் சொல்லாகிய பிற சொற்களை அவாவி நிற்கும். இந்த 7மே அந்த அவாவினா தொக்கி நிற்கும், அதாவது எஞ்சி நிற்கும், வேற ஒரு சொல்லை எதிர்பார்த்துட்டு நிற்கும். ஆனால் இந்த சொல்லெச்சம், குறிப்பெச்சம், இசை இந்த எச்சம் இந்த 3ம் தம்மால் பெறப்படும் எஞ்சு பொருளை உடையன. அதனால் இவை பிற சொற்களை வேண்டி நிற்பதில்லை. இது யாரையும் கையேந்தி நிற்க வேண்டியது இல்லை. இது சொற்களை கொண்டு பிற சொற்களை வேண்டி நிற்கிறதே தேவையில்லைங்கிறாங்க. ஆனால் மேலே இருக்கிற 7ம் குறை சொற்கள், வேற ஒரு சொற்களை தழுவி நிற்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் குறிப்பால் பொருள் உணர்த்தும் எச்சங்கள் 3. குறிப்பாலவே பொருள் உணர்த்தும் எச்சம் என்னென்ன? அவைதாம் தத்தம் குறிப்பில் எச்சம் செப்பும். தத்தம் குறிப்பின் எச்சம் செப்பும். முடிக்கும் சொல்லாய் பிற சொற்களை ஏற்காத எச்சங்கள் 3. அவை சொல்லெச்சம், குறிப்பெச்சம், இசையெச்சம். இப்போ மேலே பார்த்தோம்ல, அதுதான். இது 3ம் சொல்லுவான் குறிப்பால் எஞ்சி நிற்கும் பொருளை உணர்த்தும். சொல்லுவானோட குறிப்பால் தான் அது எஞ்சி நிற்கும். அது வந்து குறை சொல் கிடையாது. அதனால் குறிப்பெச்சம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பசப்பித்து சென்றான் உடையையோ அன்ன நிறத்தையோ பீர மலர். அப்படி பசப்பித்து சென்றார். பசப்பித்து சென்றார்னா இந்த சென்றாருங்கிறது தலைவனை குறிக்கும். உடையையோ அன்ன நிறத்தையோ பீர மலர் அப்படின்னா, நான் தலைவி சொல்கிறா, பசலை நோய் அடையும்படி தலைவன் என்னை பிரிந்து சென்றார் என்னும் குறிப்பை இக்குறள் வெண்பா எச்சமாக வெளிப்படுத்துகிறது. குறள்னாவே வெண்பா தானே, இந்த வெண்பா எச்சமாக வெளிப்படுத்துகிறது. அதனால் இது குறிப்பெச்சம் ஆயிற்று. நான் பசலை நோய் அடையும்படியாக தலைவன் வந்து என்னை பிரிஞ்சு சென்று விட்டான்னு ஒரு குறிப்பால் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் குறிப்பெச்சம். அதை பசப்பித்து சென்றார் உடையையோ அன்ன நிறத்தியோ பீரமலர். அதுக்கப்புறம் இன்னொரு குறள் சொல்கிறாங்க, இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இவ்விடத்து. அப்படின்னா இந்த முள்மரம் இது ஒரு குறள் தான். இந்த முள்மரம் சின்னதாக இருக்கையிலே அது என்ன பண்ணணும், வேரோடு கிள்ளி எரிஞ்சிடணும். அது பெருத்துருச்சுன்னா அது என்ன பண்ணும், பெருத்துருச்சுன்னா வெட்டுவனையே வீழ்த்தும் கருத்துடையது. இது தீயவரை உடனே அழிக்க வேண்டும் என்பது குறிப்பு பொருளை தந்ததால் இது குறிப்பெச்சம். எது குறிப்பெச்சம்? அந்த பசலை நோய் தலைவன் பிரிஞ்சு போனனால தான் எனக்கு பசலை நோய் இப்போ வந்துருச்சுன்னு தலைவி குறிப்பால் சொல்கிறதும், தீயவரை உடனே அழிக்க வேணுங்கிறது குறிப்பெச்சம். இப்போ அந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த கதாநாயகனோட பையனை எப்படியோ தப்பிச்சிருவான். சின்ன வயசாக இருக்கையிலே தப்பிச்சு ஓடிடுவான். அவன் வந்து பெருசாகி பழி வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வில்லன் சொல்லுவான், இதை வேரோடு அழிச்சிருக்கணும், இப்போ அதை விட்டது இப்போ நம்மளையே பாதிக்குது பாரு, நம்மளையே அழிச்சிருமாட்டிருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரியா? இதுதான் குறிப்பெச்சம். தத்தம் குறிப்பின் எச்சம் சிப்பும். அதுக்கு அடுத்தது இசையெச்சம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ வந்து குறிப்பெச்சம் பார்த்தோம். ரெண்டாவது வந்து இசையெச்சம். இசையெச்சம் அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனா குறள் 1வது குறள். எழுத்துக்கெல்லாம் அகரம்தான் முதல், அதுபோல் இந்த உலகத்துக்கெல்லாம் இறைவன் தான் முதல். இந்த குறட்பாவோட கருத்து. சரியா? இந்த அதுபோல் என்னும் சொல் எஞ்சி இசைப்பொருள் உணர்த்தியதால் இசையெச்சம் ஆயிற்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள்லாம் வந்து அகரந்தான் முதல், இந்த உலகத்துக்கு இறைவன் தான் முதல். அதுபோல் அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து இசையை பொருளை உணர்த்தியதால் இசையெச்சம் அப்படிங்கிறாங்க. இசையெச்சம். அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளிந்த சொல் தேரியாருக்கு உண்டோ தவறு. அழித்தஞ்சல் என்பவர் நீப்பின் தெளிந்த சொல் தேரியருக்கு உண்டோ தவறுன குறள் சொல்லுது. அன்பு செய்த முதல் நாளே உன்னை பிரிய மாட்டேன் அஞ்சாதே என கூறியவன் தலைவன். அவன் சொன்னவர் தலைவியாகிய என்னை விட்டு தாமாகவே பிரிந்து சென்றார். அச்செயல் தலைவருக்கு குற்றமாகுமே அன்றி அதனை உண்மை என தெளிவடைந்த எனக்கு குற்றமாகுமோ என்பது இக்குறள்பாவோட கருத்து. இதில் நீந்தாருக்கே தவறு என வருவது எஞ்சிய இசைப்பொருளை உணர்த்தியதால் இசையெச்சம் ஆயிற்று. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
அழிந்தஞ்சல் என்றவர் தீப்பின் தெளிந்த சொல் தேரியாருக்கு உண்டோ தவறு. அதாவது தலைவனும் தலைவியும் ஒன்றா இருக்காங்க. முதல் நாள் கூடுறாங்க. அப்போவே முதல் நாளே அந்த தலைவன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு, நீ பயப்படாத, நீ அஞ்சாத அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான். ஆனால் அந்த தலைவன் அவன் என்னை அப்படி சொன்னவன் அவன் தானாகவே என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். அது தலைவனுக்கு அது தவறு தான், அது தவறு தான் அன்றி உண்மையான அப்படின்னு தெளிவாக உண்மைதான் நான் நம்பினது தப்பு, உண்மை அது தவறு தான் செஞ்சுட்டான். ஆனால் அதை உண்மையை பிரியமாட்டேன்னு சொன்னதை உண்மைன்னு நினச்சது நான் என்னோட குற்றம்தான் அப்படிங்கிறது இதனோட கருத்து. அதுக்கு தான் நீந்தாருக்கே தவறு என தருவது, அது என்னோட குற்றம்தான், அவன் சொன்னதை நான் நம்பிட்டேன், அது என்னோட குற்றம். அதனால் எஞ்சிய இசை பொருளை உணர்த்தியதால் இசை எச்சமாயிற்று. அதுக்கடுத்து சொல்லெச்சத்தோட இயல்பு. சொல்லெச்சம் எப்படி இயல்புனா, சொல் எண் எச்சம் முன்னும் பின்னும் சொல்லளவு அல்லது எஞ்சுதல் இன்றே. சொல் எண் எச்சம் முன்னும் பின்னும் சொல்லளவு அல்லது எஞ்சுதல் இன்றேனா, ஒரு தொடருக்கு முன்னரோ பின்னரோ ஒரு சொல் மட்டும் எஞ்சி நிற்பது சொல் எச்சம். முதல்ல பார்த்தது குறிப்பெச்சம், அதுக்கப்புறம் இசை எச்சம், அதுக்கப்புறம் சொல்லெச்சம். அப்படின்னா சொல்லெச்சம் அப்படிங்கிறது ஒரு தொடருக்கு முன்னோ பின்னரோ ஒரு சொல் மட்டும் எஞ்சி நிற்பது சொல்லெச்சம். அது அவ்விடத்து தொடராய் எஞ்சி நின்று எச்ச பொருளை தருவதில்லை. அது ஒரு சொல் இருக்குன்னா முன்னாடி எஞ்சி நிற்கும், பின்னாடி எஞ்சி நிற்கும். அப்படி எஞ்சி நின்றுச்சுன்னா அது தொடர் மாதிரி வராது, ஒரு சொல்லு மட்டும்தான் எஞ்சி நிற்கும், அந்த தொடரே எஞ்சி நிற்காது அப்படிங்கிறத இதனோட கருத்து. உயர்தனை என்பனார் ஆசிரியர் அப்படின்னு இருக்கு. ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு சொல், ஆசிரியருங்கிறது ஒரு சொல். அதுக்கு முன்னாடி என்பனார் என்னும் சொல்லுக்கு பின்னர் எஞ்சி நின்றது. என்பனார் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆசிரியருங்கிறது தான் பின்னாடி இருக்குது. என்பனாருக்கு பின்னாடி ஒரு சொல் எஞ்சி நிற்கிது. சரியா? அதுபோல் இது சொல்லதிகாரத்தில் நுட்பா. அதுக்கப்புறம் எமக்கு மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே குறள். எமக்கு மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பேன, எமக்குங்கிற ஒரு சொல்லுக்கு பின்னாடி மருந்துங்கிற சொல்லு முன்னர் எஞ்சி நிற்றது. சரியா? மருந்து எமக்குன்னு இருக்கா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, மருந்தெனின்னு இருக்கா, அது மருந்து அப்படிங்கிற சொல் முன்னர் எஞ்சி நிற்பது. முன்னாடி சொன்னது என்பனாருக்கு பின்னாடி ஆசிரியர் எஞ்சி நிற்கிது. இது எமக்கு எமக்கு அப்படிங்கிற சொல்லு மருந்துங்கிற சொல்லுக்கு முன்னர் எஞ்சி நிற்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த சொல்லு தான் எஞ்சி நிற்குமே தவிர அந்த தொடர் எஞ்சி நிற்காது. விளக்கம். சொல் எச்சத்தில் பல சொற்கள் சேர்ந்த தொடர் எஞ்சாமல் ஒரு சொல்லே எஞ்சி நிற்கும் என்பது சேனார்வாரியரோட கருத்து. சரியா? சொல்லெச்சத்தின் பல சொற்கள் சேர்ந்த தொடர் எஞ்சாமல் ஒரு சொல்லே எஞ்சி நிற்கும் என்பது சேனாவாரியர் கருத்து. அதுக்கப்புறம் இடங்கர் சொல்லை மறைத்து கூறுதல். இடங்கர்னா ஒரு சபையில் கூற முடியாத சொல்ல மறைச்சு தான் சொல்லணும். அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல். நல்லோர் அவைக்கண் கூறத்தகாத சொற்கள் உள்ளன, அவை இடைச்சொற்களை மறைத்து தகுதியுடைய வேறு சொற்களால் கூற வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அவையில் நாகரிகமான ஒரு அவையில் எல்லோரும் உட்காந்துருப்பேன், இவன் கால் கழுவி வந்தான், போனா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணுங்கிறாங்க. ஆண்முன் வரும் ஈகார பகரமும். எழுத்ததிகாரத்தில் ஈகாரம்னா இப்பு கூட்டல் ஈ அப்படின்னா பி, மனிதனோட கழிவு தான் பி அப்படின்னு சொல்லுவோம். புலி நின்று இறந்த நீரல் ஈரம். புலி நின்று இறந்த நீரால் ஈரம்னா அதாவது சிறுநீர், யூரின் போகிறது. இதுதான் இப்போ மனிதனோட கழிவு யூரின் போகிறதும் ஒரு அவையில் போய் தெளிவாக சொல்லக்கூடாது. அது ஒரு இடங்கரடங்கள், அப்படியும் இடங்கரடங்கள் சொற்களாக தான் நம்ம கூறணுங்கிறாங்க. இவற்றுள் ஈகார பகரம் பி, நீரால் ஈரல்ங்கிறது சிறுநீர், என்பன வேறு சொல்லால் கூறப்பட்ட இடங்கரடங்கள். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, வேற சொல் ஆண்முன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈகார பகரம் சொல்கிறாங்க. அது சிறுநீர் கழிச்சான்னு சொல்லாத புலி நின்றிருந்த ஈரல் நீரம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு சொல்கிறாங்க. அப்புறம் இடங்கரடங்கள் சொற்களை கூறுமுறை. இடங்கரடங்கள் சொற்களை எப்படி கூறணும் அப்படின்னா, மறைக்கும் காலை மறிய ஓரால், மறைக்கும் காலை மறிய ஓரல் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிய சொல்லென்றி வேறு சொல்லால் மறைத்து சொல்லுகின்ற தன்மை கொண்டது இடங்கரடங்கற் சொற்களாகும். நீண்ட காலமாக மருவி வழங்கி வரும் அச்சொற்களை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது காலந்தோறும் நீண்ட காலமாக இது மருவி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த சொல்ல நேரடியாக சொல்லாமல் வேற ஒரு சொல்லு மருவி தான் சொல்கிறாங்கங்கிறாங்க. புறநானூரில் ஒரு பாட்டு என்னென்னா, மெழுகும் ஆப்பி கண்
கழுல் நீரானே, மெழுகும் ஆப்பிக்கண் கழும் நீரானே. அப்புறம் ஆனை இலண்டம், ஆனை இலண்டம் ஆட்டு பிழுக்கை, புழுக்கை, அதை பிழுக்கைன்னு கொடுத்துருக்காங்க. மெழுகும் ஆப்பி அப்படின்னா அந்த மனிதனோட கழிவு தான் ஆப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கழுல் நீரானா அந்த யூரின் போகிறது. ஆனை இலண்டம் ஆட்டு பிளக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது புறநானூரில் மறைச்சு சொல்லக்கூடிய ஒரு சொல். சரியா? அதுக்கப்புறம் இரத்தல் பொருளில் வரும் சொற்கள் 3. இரத்தல்னா என்னது? கேட்கறது, வாங்கும் பொருட்டு கேட்கறது தான் இரத்தல் பொருளில் வருது 3. ஈ தா கொடு என கிளக்கும் 3ம் இரவின் கிளவி ஆகிடன் உடைத்தே. இரவின் அப்படின்னா இரவு இல்லை, இப்போ இரவு பகல் கிடையாது, இரவலாக வாங்கிறது, கடனாக வாங்கிறது தான். சரியா? அதுதான் சொல்கிறாங்க. ஈத்தா கொடு அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுகின்ற 3ம் முன்னிலை சொற்கள். யார் முன்னாடி நிற்கிறவங்கிட்ட தான் ஈ தா கொடுன்னு கேட்க முடியும். இந்த 3ம் ஒருவன் மற்றொருவனிடம் ஒன்றை கேட்டு பெறுவதற்குரிய சொல்லாகும். எப்படி கேட்குறான்னா, ஈ அப்படின்னா நம்ம பொதுவாக ஈ அப்படின்னா உயிரினத்தை குறிக்கும், பறக்கும் அல்ல ஈ, அந்த ஈயை குறிக்குது. ஆனால் தாங்கிறது வலிமையை குறிக்குது. தாங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன், வலிமையை குறிக்குது. கொடு அப்படிங்கிறது வளைவை குறிக்கும். வளைவுனா வளைஞ்சு நிற்குமல்ல, அதை குறிக்கும். ஆனால் இந்த 3 இதை இந்த இடத்துல உணர்த்தலை. அதுக்கு பதிலாக இரத்தல் தன்மையை உணர்த்துவன என்னும் கருத்தை பற்றி தொல்காப்பியர் இந்நூற்பாவில் இரவின் கிளவி அப்படின்னு விளக்கமாக சொல்கிறாரு. ஈனா உயிரினம், தானா வலிமை, கொடுனா வளைவு. இதை 3 இங்கே சொல்லலை. என்ன சொல்லியிருக்குன்னா இரவின் கிளவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அடுத்த நூற்பா ஈ என்னும் சொல். இந்த 3ல் ஃபஸ்ட் ஒன் ஈ என்னும் சொல். ஈ அப்படின்னா எப்படின்னா, அவற்றுள் ஈ என் கிளவி இழிந்தோன் கூற்றே. இழிந்தோன் கூற்று. ஈ அப்படின்னா மேற்கூறிய முன்னிலை சொற்களுள் 3னில் முதலில் நிற்பது தான் ஈ. இழிந்தோன் உயர்ந்தோனிடத்தும் கேட்டு பெறுவதற்குரிய சொல்லாகும். அதாவது இழிந்தோன் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதவன், சரியா, வறுமையில் இருக்கிறவன் உயர்ந்தோன்கிட்ட போய் கேட்குறான். இங்கே எடுத்துக்காட்டு, அரசே சோறு ஈ, அரசே சோறு போடுங்க அப்படின்னு யார் கேட்பா? வறியவர் தான் கேட்பான். இழிந்தோன் உயர்ந்தோன் இடத்துல ஈ அப்படின்னா ஈயே வந்துடும். இழிந்தோன் ஈ, இழிந்தோன் ஞாபகம் வச்சுக்கலாம். தா என்னும் சொல் அப்படின்னு இருக்கா. தா அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னா, தா என் கிளவி ஒப்போன் கூற்றே. தானா நமக்கு சரிசமமாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்க முடியும். தா என்னும் சொல் தன்னை ஒத்தவனிடத்தில் ஒரு பொருளை கேட்டு பெறுவதாகும். நண்பனே ஆடைத்தா. நண்பன்னா சரிசமமாக இருக்கிறவன், அதான் ஆடைத்தா. அடுத்தது கொடு என்னும் சொல். கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றே. கொடு அப்படின்னா யார் கேட்பா? ஒரு உயர்ந்தவன் தான், ஒரு ஆசிரியர் மாணவன் கேட்கறது. கொடு என்னும் சொல் உயர்ந்தோன் ஒருவன் தன்னை விட தாழ்ந்தவனிடம் கேட்டு பெறுவதற்குரிய சொல்லாகும். ஆசிரியர் தன் மாணவனை பார்த்து புத்தகத்தை கொடு என்று கேட்டல். அதாவது ஈனா இழிந்தோன் கூற்று, தானா ஒப்போன் கூற்று, கொடுனா உயர்ந்தோன் கூற்று. அதுக்கப்புறம் கொடு என்னும் சொல்லுக்கு சிறப்பு விதி. இப்போ கொடு, இது 3ஐயும் தனியாக விவரிச்சிட்டாங்க. கொடுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு நூற்பா கொடுத்துருக்குறாங்க. கொடு என் கிளவி படற்கையாயினும் தன்னை பிறர் போல் கூறும் குறிப்பால் தன்னிடத்து இயலும் என்பனார் புலவர். கொடு என் கிளவி படற்கை தான். ஆனால் தன்னை பிறர் போல கூறும்போது, தன்னை பிறர் போல் குறிப்பினா தன்னிடத்து இயலும் என்பனார் புலவர்னா, கொடு என்னும் சொல் முதல் நிலை பகுதிங்கிறது வகையால் படற்கை இடத்திற்குரிய சொல்லு. ஆயினும் கூறுவோன் தன்னை மற்றவர் போல கூறும் குறிப்பால் தன்னை இடத்திற்கு வரும் என்று சொல்லுவார் புலவர். ஒரு ஆசிரியர் தன் மாணவனிடம் ஒன்றை எனக்கு கொடு என்று கேட்காமல் தன்னை பிறர் போல வைத்து உன் ஆசிரியருக்கு கொடு என கூறுதல். ஒரு ஆசிரியர் எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டான், சரியா, உன் ஆசிரியருக்கு கொடுன்னு அவன் ஆசிரியரே சொல்லிக்கிறது. அதான் சொல்கிறாங்க. தாய் தன் குழந்தையிடம், தாய் என்ன பண்ணுவான்னா தன் குழந்தையிடம் எனக்கு முத்தம் கொடு அப்படின்னு கேட்காம உன் அம்மாவுக்கு முத்தம் கொடு அப்படின்னு கேட்பான் அப்படிங்கிறாங்க. அதுதான் கொடு என் கிளவி படற்கை. கொடுங்கிறது படற்கை. ஆனால் இந்த இடத்த கொடுங்கிறது தன்மையில் கொண்டு வந்திருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் இலக்கண வரையறைக்கு உட்படாத வழக்குகள். இலக்கண வரையறைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே படித்தது எல்லாம் இலக்கண வரைமுறைக்கு உட்பட்டது. இப்போ வரைமுறைக்கு உட்படாத வழக்கும் நிறையா இருக்குது. 5 வழக்கு சொல்கிறாங்க. பெயர் நிலை கிளவியின் ஆகுனவும், திசை நிலை கிளவியின் ஆகுனகவும், மொழிவையின் ஆகுனவும், மெய்நிலை மயங்கின் ஆகுனவும், மந்திர பொருள்வையின் ஆகுனவும் அன்றி அனைத்தும் கடப்பாடு இலவே.
அதாவது பெயர்நிலை கிளவி அப்படின்னா என்னென்னா ஒரு திணைக்குரிய சொல்லை மற்றொரு திணைக்குரிய சொல்லாக சொல்லுது. ரெண்டாவது வந்து திசைநிலை கிளவி அப்படின்னா திசை சொற்களின் வாய்ப்பாடு திரிந்து வருதல். மூணாவது தொன்னறி மொழிவயின், தொன்னறினா பழமொழியாக செய்யுள் வேறுபாட்டின் கண் பொருத்தம் இல்லாமல் பொருந்தி வருதல். அதுக்கப்புறம் மெய்நிலை மயக்கின் அப்படின்னா பொருள் மயக்கத்தை தரும் பிசியாகி விடுகதை முதலிய செயலில் திணை முதலான திரிந்து வருதல். அதுக்கப்புறம் மந்திர பொருள் வயில் அப்படின்னா மந்திர பொருளில் கண் அப்பொருளுக்கு உரியது அல்லாத சொல் வருதல் என்னும் ஐந்தும் இவற்றை போல்வன பிறவும் இலக்கண வரையறுக்கு உட்படுபவை அல்ல. இது அஞ்சுமே இலக்கண வரைமுறைக்கு உட்படாதவை. அது இப்போ எப்படி வேணுமாலும் நீட்டிக்கலாம் குறிக்கலாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவை அனைத்தும் தொன்று தொற்று வழங்கியவாறு ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு காளையை நம்பி என்றல், ஒரு கிளியை நங்கை என்றல். இந்த இடத்த ஒரு காளைனா உயர்திணை, காளைனா அக்ரிணை, நம்பினா உயர்திணை. இதை வந்து திணையை மாற்றி சொல்கிறாங்க. இது கிளி, ஒரு கிளி அப்படின்னா ஒரு அக்ரிணை, நங்கைனா உயர்திணை. இதை வந்து மாற்றி சொல்கிறது, திணையை வந்து மாற்றி போட்டு சொல்கிறது தான். சரியா? அப்புறம் புலியான் பூசையான் அப்படின்னா திசை சொல். இப்போ புலியான் அப்படிங்கிறது ஒரு திசையில் மட்டும், இப்போ 4 திசை இருக்குன்னா ஒரு திசையில் சொல்கிறது. பூசையான் அப்படின்னு ஒரு திசை சொல் சொல்கிறாங்க. பழமொழி என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றுள் செத்த எருமையை புதைத்தல் ஊர் குயவருக்கு கடனே. ஆற்றுல செத்த எருமையை புதைக்கிறது ஊரில் இருக்கிற குயவனுக்கு கடனே அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சரியா? விடுகதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்பன் சொரியன் ஆத்தாள் சடைச்சி அவர்கள் பிள்ளையோ சக்கரக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது விடுகதை சொல்கிறாங்க. அது வந்து இது பலாப்பழம் என்னும் பொருள் மேலே உயர்திணை திரிந்து வந்தது. அப்படி அப்பன் சொரியன்னா அந்த பலாப்பழம் மேலே வந்து அந்த சொரியாக இருக்கிறது. ஆத்தாள் சடைச்சின்னா உள்ளே வந்து அந்த சொலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி சடையாக இருக்கும். அவர்கள் பிள்ளையோ சக்கரக்கட்டினா அந்த சொலை, அதுதான் விடுகதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்லியிருக்காங்க. எழுத்து வரி கோலத்தார் ஈவார் குறியார் தொழிதீமை கண்ணன் அணைத்த தோட்டார் முழுது அகல நாணீர் செறிந்தார் நலங்கிள்ளி நாடேறும் பேனர்க்கு அமைந்தார் பெரிது. இதில் வந்து புத்தகம் என்னும் பொருள் மேலே திணை திரிந்து வந்தது. புத்தகங்கிற ஒரு சொல்லு, சரியா? புத்தகம் அப்படிங்கிற ஒரு பொருள், அது வந்து திணை உயர்திணை அக்ரிணை வந்து திரிஞ்சு வந்துச்சு. எழுதுவரி கோலத்தார் ஈவார் குறியர் தொழுதிமை கண்ணணைத்த தோட்டார் முழுது அகல நாணீர் செறிந்தார் நலங்கிள்ளி நாடேறும் பேனர்க்கு அமைந்தார் பெரிதே. இது புத்தகங்கிற சொல்ல திணை வந்து ஒரு பொருள் மேலே திணை வந்து வேறு திணையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மந்திரம் லாஸ்ட்டாக இருக்குது. மந்திர பொருள் அப்படின்னா திரி சுவாக கன்று கொண்டு கறவையும் வார்த்திக சுவாக, இது மந்திர பொருளாய் வந்தது. ஒரு ஐயர் மந்திரம் சொல்வார்ல, சுவாக சுவாக சுவாகன்னு, அதான் திரி சுவாக கன்று கொண்டு கறவையும் வார்த்திக சுவாக, மந்திர பொருளில் வந்தது. ஃபஸ்ட்டு திணை வந்து மயங்குது. சரியா? உயர்திணை அக்ரிணையாக மயங்குது. ரெண்டாவது திசை சொல் வந்து அது வந்து இலக்கணத்துக்கு உட்படாதது. பழமொழிங்கிறது இலக்கணத்துக்கு உட்படாது. விடுகதைங்கிறது இலக்கணத்துக்கு உட்படாது. மந்திர சொல்லுங்கிறது இலக்கணத்துக்கு உட்படாதது அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா திணை திசை பழமொழி, திணை திசை பழமொழி விடுகதை மந்திர சொல், இது 5ம் இலக்கண வரையறைக்கு உட்படாத வழக்குகள். அதுக்கப்புறம் செய்யாய் என்னும் முன்னிலை வினைச்சொல். செய்யாய்னா முன்னாடி இருக்கிறவனா அது ஒரு வினைச்சொல் தான் செய்யாய். செய்யாய் என்னும் முன்னிலை வினைச்சொல் செய் என்னும் கிளவி ஆகிடன் உடைத்தே. செய்யாய்ங்கிற முன்னிலை வினைச்சொல் வந்து செய் என் கிளவி ஆகிடன் உடைத்தே. அதாவது செய்யாய் என்னும் வாய்ப்பாட்டு வினைச்சொல் முன்னிலை வினைமுற்று, முன்னிலையில் இருக்கிற வினை முற்று தான். அச்சொல் ஆய் என்னும் விகுதி கெட்டு செய் என்னும் சொல்லாய் நின்று ஏவர் பொருளை உணர்த்துதலும் உண்டே. உண்டாய் அப்படின்னா ஆய் எடுத்துட்டோம்னா உன், கிடவாய் ஆய் எடுத்துட்டோம்னா கிட, தாராய் ஆய் எடுத்துட்டா தா, தின்னாய் அப்படின்னா தின், நடவாய் நட, வாராய் வா அப்படின்னு ஆய் கெட்டு செய் என்னும் சொல்லாய் நின்றது. இது என்ன சொல்கிறாங்கன்னா செய்யாய்ங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வினைச்சொல், முன்னிலை வினைமுற்று வினைச்சொல் தான் அது. செய்யாய்ங்கிறது வினைச்சொல் தான், ஆனால் முன்னிலை வினைமுற்று. அந்த செய்யாயில் கடைசியில் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு விகுதியை விட்டுறணும். ஆய் விட்டுட்டா செய்ன்னு சொன்னால் அது எது? ஏவல் பொருள்.
ஒருத்தனை ஏவறதுக்கு தான் செய்ன்னு சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. இது மாதிரி முன்னிலை எடுத்துக்கிட்டு பின்பகுதி பெற்றது இப்படியும் வரும் அப்படிங்கிறாங்க. விளக்கம்: ஆகிடன் உடைத்து என்று கூறியதால் செய்யா என ஈறு கெடாமல் நிற்பதே பெரும்பான்மையாகும். இக்குறட்பாவில் கூறப்பட்ட செய்யா என்னும் முன்னிலை வினைச்சொல் என்பது உடன்பாட்டு வினையை குறிக்கும். செய்யாயினா உடன்பாட்டு வினை. இதனை எதிர்மறை வினையாக கொள்ளக்கூடாது. அவ்வாறு கொண்டால் அது செய் எனும் உடன்பாட்டு பொருளை தருவதில்லை. சரியா? செய்யா எப்படி பிரிக்கலாம்? செய் குட்டல் ஆய். செய் முன்னிலை வினைச்சொல். அதே இன்னொரு வகையிலும் பிரிக்கலாம். செய் குட்டல் குட்டல் ஆய் அப்படின்னா எதிர்மறை. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த செய்யா ஆய்ங்கிறது இப்போ செய்யாய்ங்கிறது தான் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பகுதி விகுதி பிரிக்கக்கூடாது. செய்யாய்ங்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஆனால் இது செய்யாய்ங்கிறது முன்னிலையில் வினைச்சொல்னு பார்த்தோம். இப்போ நம்ம செய்யாயின்னு சேர்த்து சொன்னோம்னா உடன்பாட்டு பொருள். ஆனால் நம்ம செய்யாயின்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம்? இது எதிர்மறைன்னு நினச்சிக்குவோம். ஆனால் இது உடன்பாடு தான். ஆனால் நம்ம எதிர்மறையாக நம்ம வச்சுக்கூடாது. செய்யாய்ங்கிறது ஒரு சொல் உடன்பாட்டு சொல். ஆனால் அதை பிரித்தோம்னா பின்பகுதியை விகுதியை விட்டுட்டு செய் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதை எதிர்மறையாக போயிடும். செய்னா அது எதிர்மறையாக போயிருங்கிறாங்க. அதுக்கு தான் செய்யாய் அப்படிங்கிறத செய் ஆய் ரெண்டாக தான் பிரிக்கணும். முன்னிலை வினைச்சொல்லுங்கிறாங்க. அதே மூணாக பிரித்தோம்னா எதிர்மறை. செய் குட்டல் குட்டல் ஆய் அப்படின்னா எதிர்மறை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முன்னிலை வினைச்சொற்களுக்கு உரியதோர் மரபு. முன்னிலை வினைச்சொல் தான் செய்யாய் பார்த்தோமா, அதுக்கு ஒரு மரபு சொல்கிறாங்க. முன்னிலை முன்னர் ஈயும் ஏயும் அந்நிலை மரபின் மெய் ஊர்ந்து வருமே. முன்னிலை முன்னர் ஈயும் ஏயும் அந்நிலை மரபில் மெய்யூர்ந்து வருமே. அதாவது தன்மை முதலான மூவிடங்களுள் முன்னிலைக்கு மட்டுமே வரும் வினைச்சொல் முன்னிலை வினைச்சொல் ஆகும். அச்சொல்லில் முன்னர் ஈகாரமும் ஏகாரமும் முன்னிலையில் இயல்புக்கேற்ப மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும். முன்னிலை முன் அப்படின்னா என்னென்னா ஈகார ஏகாரம் அது எதோட ஏறி வரும் அப்படின்னா மெய்யின் மேலே ஏறி வரும். சரியா? முன்னிலை ஈகாரம் அப்படிங்கிறது என்னது? முன்னிலை ஈகாரம் அப்படின்னா சென்றி பெரும நின் யாரே யாரோ அப்படின்னா அகநானூரில். இப்போ சென்றி ஈ வந்துருச்சா? செல் குட்டல் இரு குட்டல் ஈ சென்றி ஈ அப்படின்னு வந்துருச்சு. அதே ஏகாரம் எப்படி வரும்னா முன்னிலையில் அட்டி லோலை நின்மே ஏ வந்துருச்சா கடைசியாக. இது நற்றினியில் ஒரு பாட்டு நின்மே அப்படிங்கிறது. நின்மே பிரித்தா நில் குட்டல் இம்மு குட்டல் ஏ அப்படிங்கிறாங்க. நில் குட்டல் இம்மு குட்டல் ஏ அப்படிங்கிறாங்க. லகரமாக மாறுது. சரியா? லகரமாக மாறுது. அதாவது முன்னிலையில் ஈகாரம் எதோட சேரும் அப்படின்னா முன்னிலையில் ஈகாரம் அகநானூற்று பாட்டில் சென்றி அப்படின்னு ஏறும். அதே முன்னிலையில் ஏகாரம் நின்மே அப்படின்னு ஏறும். இது நற்றினியில். சென்றினா செல் குட்டல் இரு குட்டல் ஈ, நின்மேனா நில் குட்டல் இம்மு குட்டல் ஏ. இது நற்றினை பாட்டு. விளக்கம் இந்நூற்பாவில் முன்னிலை என பொதுவாக கூறப்பட்டது முன்னிலை வினையாகும். ஆயினும் இதற்கு முன்னுள்ள நூற்பாவில் குறிக்கப்பட்டது செய்யேன் எனும் கிளவியாகிய முன்னிலை வினை சொல்லாகும். எனவே இந்நூற்பாவில் கூறப்பட்ட விதி செய்யேன் கிளவிக்கு உரியதாகும். ஈகாரம் மகரத்தின் மீது மட்டுமே ஏறி வரும். ஈகாரம் ஒன்றே ஆயினும் புக்கி உண்டி உரைத்தி சென்றி என அது ஏறி அமையும். மெய்கள் வேறு வேறாகும். அக்கருத்து பற்றி அந்நிலை மரபின் மெய் என்றார் தொல்காப்பியர். அதாவது இப்போ ஈகாரம் ஏகாரம் பார்த்தோம். அந்த ஈகாரங்கிறது எதோட மட்டும்தான் ஏறி வரும்னா மகரத்தோட. எப்படி வரும்? இம்மு குட்டல் ஈ அப்படின்னா மீ அப்படின்னு ஈகாரத்தோடு தான் ஏறி வரும். அதான் புக்தி பூ இக்தி ஈ வருதா, உண்டி ஈ வருதா, உரைத்தி ஈ வருதா, சென்றி அப்படின்னு இது மாதிரி தான் ஏறி வரும் மெய். இது வேறாகும் தான் சொல்கிறாங்க. அதுபோல தான் அந்நிலை மரபின் மெய் என்றார். இதனோடது முன்னிலை வினைச்சொலுக்கு உரியதோர் மரபு அப்படின்னா முன்னிலை ஈயும் ஏயும் அந்நிலை மரபின் மெய்யோடு ஊர்ந்து வரும். மெய்யெழுத்தோடு ஊர்ந்து வரும். ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஈகாரம் ஏகாரம் ரெண்டு உயிரெழுத்து மெய்யோடு தான் உருந்து வரும். அது ஈகாரம் மகரத்தோடு தான் உருந்து வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதிய சொற்களை ஏற்றல்னா கடிசொல் இல்லை காலத்து படினே. காலத்திற்கு ஏற்ப சொற்கள் புதிதாக வழக்கத்திற்கு வரும். அப்பொருத்தமான சொற்களை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொன்மையற்றதென தொன்மை புதுசாக வந்தாலும் அதை ஏற்றுக்குங்க.
காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் காலத்தில் சகரத்தை மொழி முதலாக கொண்ட சொற்கள் இல்லை. ஆயினும் பின்னர் தோன்றிய சம்பு, சட்டி, சண்டை, சமர் என்பனவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை போல பழங்காலத்தில் வழங்கி இப்போது வழங்காததை நீக்கிவிட வேண்டும். அவைதான் அலான் புலான் என்பவை. அதாவது இவர் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போவே சொல்லி வச்சுட்டார், காலத்துக்கு ஏற்ப உலகம் மாறும், அதனால் அந்த சொல்லும் மாறிடுச்சுன்னா நம்ம நூலை படிக்காத போயிருப்பாங்கன்னு என்னமோ நினச்சிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. அதே போல் தொல்காப்பியத்தில் சகரமே மொழி முதல்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது போல் 8 தொகை 10 பாட்டில் சங்க இலக்கியத்துலலாம் என்னென்னு பார்த்தாங்கன்னா சட்டி அது மாதிரி சொற்கள் இருக்குது. அதுபோல் பழக்கத்தில் தொல்காப்பியர் நான் சொல்லாத சொல்ல அதை ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நான் சொன்ன சொல்ல கூட காலத்துக்கு பயன்படுத்தினா அதை நீக்கிடுங்க. அலான் புலான் அது நான் இப்போ பயன்பாட்டுக்கு இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் சொற்களை குறைத்து கூறுமுறை. சொற்களை எப்படி குறைத்து கூறணும்னா, குறைசொல் கிளவி குறைக்கும் வழி அறிதல். குறைசொல் கிளவி குறைக்கும் வழி அறிதல். குறையான சொற்களை நம்ம குறைச்சிட்டு கூட சொல்லலாம். ஆனால் குறைச்சிட்டு சொன்னாலும் பொருள் மாறாதுங்கிறாங்க. குறைத்து சொல்ல வேண்டிய இடத்தில் குறைப்பதற்குரிய சொற்கள் உள்ளன. அவற்றை இடமறிந்து குறைத்து கூற வேண்டும். ஒரு சொல்லுக்கு தலை, இடை, கடை என 3 இடம் உண்டு. அம்மூன்றுனுள் ஒன்றை எவ்விடத்தில் குறைக்க வேண்டுமோ அவ்விடத்தில் அறிந்து குறைத்து சொல்ல வேண்டும். இப்போ ஒரு சொல்ல குறைக்கிறன்னா எந்த இடத்துல குறைச்சா சரியாக இருக்கும்? முதல்ல குறைக்கலாமா, இடையில குறைக்கலாமா, கடையில் குறைக்கலாமா அப்படின்னு அதை குறைக்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கணுங்கிறாங்க. முதற்குறை அப்படின்னா மறை இதழ் புரையும் அஞ்செடி சீரடி அப்படின்னா மறை இதழ் அப்படிங்கிறது தாமரை என்பது தான் மறைங்கிறது முதல் குறையாய் நின்றது. மறை அப்படிங்கிறது தாமரை தான், தா இல்லாமல் மறை மட்டும் கொடுத்துருக்குறாங்க முதல் குறை. ரெண்டாவது இடைக்குறை அப்படின்னா வேதின வெறியின் நின் ஓதி முது போந்து, இது குறுந்தொகையில் வரக்கூடியது. வேதின வெறி நின் ஓதி முது போந்து அப்படின்னா ஓதி அப்படிங்கிறது குறுந்தொகை பாட்டு. ஓதி அப்படிங்கிறதுல இடையில இந்து விட்டு போயிடுச்சு. ஓதி அப்படி தான் இருக்குது, இந்து விட்டு போயிடுச்சு. அதனால் இது இடைக்குறை. கடைக்குறை அப்படின்னா நீள் உன் துகிலிகை கடுப்ப. நீள் உன் துகிலிகை கடுப்பன்னா நீள் அப்படின்னு தான் இருக்குது. கடைசியில் இம்மு என்னும் சொல் நீள் என கடைக்குறையாய் நின்றது. நீளம் அப்படிங்கிறத நீள் இருக்குது. அதாவது மறைனா தாமரை, ஓதினா ஓந்தி, நீள்னா நீளம். அதுக்கடுத்து குறை சொல் முழு பெயர் பொருளை தருதல். குறையா சொல்லுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி முழு பெயராக தரும்னா, குறைத்தன ஆயினும் நிறைப்பெயர் இயல. குறைத்தன ஆயினும் நிறைப்பெயர் இயல அப்படின்னா மேல்நூற்பாவில் பெயர்கள் இடமறிந்து குறைக்கப்படும் என கூறப்பட்டது. அவ்வாறு குறைக்கப்பட்ட பெயர்கள் முழு பெயர்கள் உணர்த்தும் பொருளில் இயல்பிலிருந்து மாறுவதில்லை. அது குறை. ஆனால் முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பொருள் மாறாது. மறைனா தாமரை, ஓதினா ஓந்தி, நீள்னா நீளம். இது முழு பெயர் பொருளை தந்தன. அதுக்கடுத்து இடைச்சொற்களுக்கு உரிய சிறப்பு விதி. இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோமா, இடைச்சொல் எல்லாம் வேற்றுமை சொல். இடைச்சொல்னா அந்த இடையில முதல் சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் இருக்கல, அந்த இடைச்சொல் எல்லாம் வேற்றுமை சொல்லி, எல்லாமே வேற்றுமை சொல் தான் அப்படிங்கிறாங்க. இடைச்சொல் அனைத்தும் வேற்றுமை சொற்களாகும். அச்சொற்கள் பிரிதோர் சொல்லாகிய பெயர் வினைகளை சார்ந்து நின்று அவற்றை வேறுபடுத்துவதை பொருளாக கொண்டு வரும். அது இடைச்சொல்ங்கிறது பெயர் வினையை தான் சார்ந்து வரும். உரிச்சொல் அப்படி தான், பெயர் வினையை தான் சார்ந்து வரும். இது சார்ந்து நின்று வேறுபடுத்துவதை பொருளாக கொண்டு வருங்கிறாங்க. இடைச்சொற்கள் எல்லாம் பெயர் வினை போல தாமாக நின்று பொருள் உணர்த்துவதில்லை. அவை பெயர் வினைகளை சார்ந்து சொற்பொருளை வேறுபடுத்துவதாகும். இடையியலில் கூறப்பட்ட மண் முதலான சொற்கள் பெயர் வினைகளை சார்ந்து தத்தம் குறிப்பில் பொருள் செய்தன. ஆயினும் அவை தாமே தனித்து அப்பொருளை உணர்த்துவதில்லை என்பது வெளிப்படையாகும். அதாவது இடைச்சொற்கள் எல்லாம் இருந்தால் பெயரு வினையை இடமாக கொண்டு தான் அது பொருள் மீனிங் புலப்படும். அது தானாக நின்றுக்கிட்டு எந்த ஒரு பொருளையும் உணர்த்தாது. இடைச்சொல் எல்லாம் வேற்றுமை சொல்லி. அதுக்கப்புறம் உரிச்சொல்லுக்கு உரிய சிறப்பு விதி. இப்போ இடைச்சொல் பார்த்தா தான் அடுத்து உரிச்சொல்லுக்கு ஒரு சிறப்பு விதி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, உரிச்சொல் மருங்கினும் உரியவை உரிய. உரிச்சொல் மருங்கினும் உரியவை உரிய. அது இடைச்சொற்களை போல தான் உரிச்சொல்லும் வேறுபடுத்துவனுக்கு உரியதாகுங்கிறாங்க. உரு தவ நனி ஏ இவை வேறுபடுத்தும் சொற்கள். உரு தவ நனி ஏ இந்த 4ம் வேறுபடுத்தும் சொற்கள். குறு கெழு செல்லல் இன்னல் இவை வேறுபடுத்தல் வேறுபடுக்கப்படுதல் என்னும் இரண்டிற்கும் முறை. குறு கெழு செல்லல் இன்னல் இவை வேறுபடுத்தல் வேறுபடுக்கப்படுதல் என இரண்டிற்கும் உரியது. அடுத்து வினையெச்சத்திற்குரிய இயல்பு வேறுபடுதல். வினையெஞ்சு கிளவியும் வேற்றுமைப்பல் குறிய.
வினையெஞ்சு கிளவியும் வேறுபல் குறிய. வினையெச்சத்திற்குரிய இலக்கணம் முன் வினையேழில் கூறப்பட்டது. வினையெச்சம் எஞ்சி நிற்கும், அது வினையேழில் கூறப்பட்டது. இவ்விலக்கணமே அன்றி வினையெச்சம் வேறு பல இலக்கணத்தையும் கொண்டு முடியும். இப்போ வினையேழில் ஒரு இலக்கணம் சொல்லிட்டாங்க, இன்னும் வேறு இலக்கணமும் வினையெச்சத்துக்கு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. உரற்கால் யானை ஒடிந்து உண்டு எஞ்சிய யா ஞாயிறுபட்டு வந்தான் அப்படிங்கிறது குறுந்தொகையோட பாட்டு. உரக்கால் யானை ஒடிந்து உண்டு எஞ்சிய யா ஞாயிறுபட்டு வந்தான். இத்தொடரில் தன்வினை கொண்டு முடிய வேண்டிய செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் பிறவினை கொண்டு முடிந்தது. செய்து அப்படின்னா உண்டுங்கிறதுல தானே வருது. அந்த செய்துங்கிறது அந்த வாய்ப்பாடு தன்னோட வினையைத்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பிறவினை கொண்டு பிறர் சொல்கிற மாதிரி சொல்லுதுங்கிறது குறுந்தொகை பாட்டு. உரற்கால் யானை ஒடிந்து உண்டு எஞ்சிய ஞாயிறுபட்டு வந்தான். இந்த இடத்த யானை தனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வேறவர் பிறர் மேலே அதை ஏற்றி சொல்கிறாங்க. பிறவினை கொண்டு முடிந்தது. மோயினால் உயிர்த்த காளை அகநானூரில். மோயினல் உயிர்த்த காளைனா அகநானூரில். மோயினல் என்பது முற்றாகும். இது மோந்து என எச்சப்பொருளில் வந்தது. மோயினன் என்பது முற்று. அந்த இடத்த புல் ஸ்டாப் வைக்கணும். ஆனால் மோந்து அப்படின்னு எச்சப்பொருளில் வந்தது. இது வினை எச்சம். சரியா? இப்போ உண்டு அப்படிங்கிறதும் பட்டுங்கிறது வினை எச்சம், மோந்துங்கிறதும் வினை எச்சம். வினையெஞ்சு கிளவி வேறுபல் குறிய அப்படின்னா குறுந்தொகை பாட்டும் அகநானூறு பாட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் வழக்கு நெறி. வழக்கு நெறி உரையிடத்து இயலும் உடல்நிலை அறிதல். உரையிடத்து இயலும் உடல்நிலை அறிதல்னா பேச்சு வழக்கில் உடன் நிற்கக்கூடாத மாறுபட்ட சொற்கள் சேர்ந்து நிற்கின்ற இடங்களும் உண்டு. அவை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு வழக்கில் உடன் நிற்கக்கூடாத மாறுபட்ட சொற்களும் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கணுங்கிறாங்க. இந்நாளைக்கு இந்நாளி சிறிது பெரிது. இந்நாளைக்கு இந்நாளி சிறிது பெரிதுன்னா நாளின முகத்தளவை. இந்நாளைக்கு இந்நாளி சிறிது பெரிதுன்னா நாளின முகத்தளவை. இத்தொடரில் உடன் நிற்கக்கூடாத சிறுமை பெருமை என்னும் சொற்களை புணர்ந்து நின்றன. இப்போ இது ரெண்டுமே ஒன்றா நிற்கக்கூடாது. சிறுமை பெருமை ரெண்டுமே நிற்கக்கூடாது. இது பெருமை சிறுமை என்னும் சொற்கள் இணைந்து நின்றன அப்படிங்கிறாங்க. குறிப்பால் இயல்பு உரைக்கும் சொற்கள். முன்னத்தின் உணரும் கிளவியும் உளவே இன்ன என்னும் செயல்முறை சொல்முறையான. முன்னத்தின் உணரும் கிளவியும் உளவே இன்ன என்னும் சொல்முறையான. சொல்லுகின்ற ஒருவனின் சொல்லால் பொருளின் தன்மையை உணர முடியும். அவ்வாறு இன்றி அச்சொல்லுவோனுடைய குறிப்பினால் இன்னென்ன தன்மை உடையது என பொருள் உணர்த்தும் சொற்களும் உண்டு. இப்போ அவன் ஒருத்தர் சொல்கிறான்னா அந்த சொல்லோட பொருளோட தன்மையை நம்மளால் உணர முடியும். அதே போல் அவள் குறிப்பால் இந்த தன்மை உடையது அப்படின்னு பொருள் உணர்த்த சொல்லும் இருக்கும். குறிப்பால் சொல்கிறதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. அதான் எடுத்துக்காட்டு செஞ்செவி அப்படின்னா என்னென்னா மணியும் பொண்ணும் அணிந்த செவி. செஞ்செவினா அப்படியே சிவப்பு கலரில் காது மின்னுதான். அதுதான் மணியும் பொண்ணும் அணிந்த செவி, செல்வ மகள் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வெள்ளைக்கலர் அப்படிங்கிறாங்க. வெள்ளைக்கலர்னா வெண்மையான ஆடையை உடுத்திய சுற்றத்தினர் அப்படிங்கிறாங்க. சுற்றத்தினர்னு யார்? இந்த இடத்த செல்வந்தரை குறிக்கும். வெண்மையான ஆடையை உடுத்திய சுற்றத்தர்னா நல்ல செல்வந்தர். எப்பவுமே அழுக்கு ஆடையெல்லாம் உடுத்தியவர் வறியவராக தான் இருப்பாங்க. நல்ல வெள்ளை வெளியேன்றதுனாலே செல்வந்தர் தான். குலை கொண்டு கோழி எரியும் வாழ்க்கையர். குலை கொண்டு அதாவது இந்த இடத்த குலை கொண்டு கோழி எரியும் வாழ்க்கையர் அப்படின்னா செல்வ வளத்தை சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் கோழி அந்த நெல் தானியங்கள் எல்லாம் காய வச்சுருப்பாங்களாம். வெயிலில் உலர்த்துறதுக்காக காய வச்சுருப்பாங்களாம். அப்போ பெண்கள் அதில் காகம் குருவி அமர்ந்து அந்த தானியங்களை கொத்தி சாப்பிடுவாங்க. அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் காதில் வச்சுருக்கிற குலை தோடு இருக்கல்ல அதை கழட்டி உசு அப்படின்னு முடுக்குவாங்களாம். உசுன்னு துரத்துவாங்களாம். சரியா? உசுன்னு துரத்துவாங்களாம். காதில் இருக்கிற குண்டுமணியை கழட்டி துரத்துற அளவுக்கு செல்வ வளம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது இதனோட பொருள். வெள்ளை மனத்தர்னா குற்றமற்றவர்னு அர்த்தம். வெள்ளை மனத்தர் அப்படின்னா குற்றமற்றவர். ஒரு பொருள் உணர்த்தும் இரு சொற்கள். ஒரு பொருள் உணர்த்தும் ரெண்டு சொல் இருக்கான். ஒரே ஒரு பொருள் தான் உணர்த்தும் ரெண்டு சொல். ஒரு பொருள் இரு சொல் பிரிவில் வரையார். ஒரு சொல் இரு சொல் பிரிவில் வரையார். பொருள் வேறுபாடின்றி ஒரு பொருள் மேலே இரண்டு சொற்கள் சேர்த்து பிரிவின்றி தொடர்ந்து வரும். அவற்றை நீக்காமல் ஏற்றுக்கொள்வார். அதாவது ஒரு சொல்ல ஒரே ஒரு மீனிங் தான், ஆனால் ரெண்டு சொல்லாக இருக்கும். அது நேரினை மாதிரி இருக்கும். நிவந்தோங்கு பெருமலை
பெருவரை, நிவந்தோங்கு பெருவரைன்னு கொடுத்தாங்க. நிவந்து அப்படின்னா உயர்ந்துன்னு அர்த்தம், ஓங்கு அப்படின்னாலும் உயர்ந்துன்னு தான் அர்த்தம். உயர்ந்துன்னு ஒரே ஒரு சொல்லு தான், ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் 2 சொல்லு. நிவந்தோங்கு பெருவரை. மிசை ஞாயிறு, மீனாலும் மேல் தான், மிசைனாலும் ஞாயிறு தான், ரெண்டும் ஒரே மீனிங் தான். மிசை ஞாயிறு நேரினை மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒருமை பெயர் பன்மைக்கு ஆதல். ஆனால் இந்த இடத்த ஒருத்தர் தான், ஆனால் அதை சொல்கிறப்ப பன்மையில் சொல்கிறாங்க. ஒருமை சுட்டிய பெயர்நிலை கிளவி பன்மைக்கு ஆகும் இடமனார் உண்டே. ஒருமை சுட்டிய பெயர்நிலை கிளவி பன்மைக்கு ஆகும் இடமனார் உண்டே அப்படின்னா ஒருமையை உணர்த்தும் பெயர் சொல் பன்மையை சுட்டி வரும் இடமும் உண்டு. ஒருமையை தான் உணர்த்துவாங்க, அது ஒரு பெயர் சொல், அது பன்மையை சுட்டும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏவல் இளையர் தாய் வயிறு கரிப்ப, அகநானூற்று பாடல். ஏவல் இளையர் தாய் வயிறு கரிப்ப அப்படின்னா இந்த இடத்து தாய்ங்கிறது ஒரு உரிமை சொல், ஒருமை சொல். ஒருத்தர், தாய்னா ஒருத்தர். இளையர் என்னும் பன்மைக்கேற்ப, இளையர் அப்படின்னு தாயின்னு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சொல் இளையர்னு வந்திருக்கு. அந்த இளையர் அப்படின்னா பன்மைக்கேற்ற தாயார் என்னும் பன்மை பொருளை தந்தது. அதாவது தாய்ங்கிறது ஒரு ஒருமை சொல்லு, அதுக்கு முன்னாடி இளையர்னு வந்ததுனால தாயார் அப்படின்னு நம்ம போடணும், அது பன்மை பொருளை வந்தது. ஒருமை பெயர் பன்மைக்காதல். அடுத்தது ஆற்றுப்படையில் முன்னிலை ஒருமை பன்மை வினை கொள்ளல். ஆற்றுப்படை நமக்கு 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. அதாவது பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, அப்புறம் மலைப்படுகடம், அப்புறம் என்னென்ன ஆற்றுப்படைனா திருமுருகாற்றுப்படை, பொருணன் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு 5 ஆற்றுப்படை இருக்குது. அந்த ஆற்றுப்படையில் முன்னிலையில் ஒருமை, முன்னாடி இருக்கிற ஒருமையை பன்மையாக எப்படி சொல்கிறாங்கன்னா, முன்னிலை சுட்டிய ஒருமை கிளவி பன்மையோடு முடியினும் வரைநிலை இன்றே ஆற்றுப்படை மருங்கில் போற்றல் வேண்டும். முன்னிலை ஒருமையை உணர்த்தும் பெயர் சொல் பன்மை பெயர் கொண்டு முடிதலும் உண்டு. முன்னிலை ஒருமையை உணர்த்தும் பெயர் சொல் பன்மை பெயர் கொண்டு முடிதலும் உண்டு. அதை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்முடிவு ஆற்றுப்படை செயலில் போற்றி உணர்த்தப்பட வேண்டும். கலைப்பெரு கண்ணுலர் ஒக்கல் தலைவா, மலைப்படுகடத்தில். கலைப்பெரு கண்ணுலர் ஒக்கல் தலைவானா மலைப்படுகடம் 50வது. இத்தொடரில் இடம்பெறும் தலைவா என்னும் முன்னிலை ஒருமை சொல். தலைவா அப்படின்னு இருக்கா, அது முன்னிலை ஒருமை சொல். இது 2 பேர் ஒக்கலோடு பதமிக பெருகுவீர், மலைப்படுகடத்தில் தான் சொல்கிறாங்க, என்னும் தொடரில் அமைந்த பெருகுவீர் என்னும் பன்மை கொண்டு முடிந்தது. அதாவது தலைவா அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை. அது சொல்கிறப்ப அடுத்த லைன் என்னென்னா, 2 பேர் ஒக்கலோடு பதமிக பெருகுவீர் அப்படின்னு தொடரில் பெருகுவீருங்கிறது பன்மை, தலைவாங்கிறது ஒருமை, பெருகுவீர்னு கொண்டு முடிஞ்சிருக்குது வினை. தலைவாங்கிறது பெயர், பெருகுவீர் அப்படின்னு தலைவா பெருகுவீர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் பன்மையில் முடிஞ்சிருக்கு. 2 பேரும் ஒக்களோடு பத மிக பெருகுவீர் அப்படின்னு பன்மையில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இறுதியானது சொல்லதிகாரத்திற்கு புறநடை. செய்யில் மருங்கினும் வழக்கியல் மருங்கினும் மெய்ப்பெற கிளந்த கிளவியெல்லாம் பல்வேறு செய்தியின் நூல் நெறி பிழையாது சொல் வரைந்து அறிய பிரிந்தினார் காட்டல். செய்யில் மருங்கினோ வழக்கியல் மருங்கினோ மெய்ப்பெற கிளந்த கிளவியெல்லாம் பல்வேறு செய்தியின் நூல் நெறி பிழையாது சொல் வரைந்து அறிய பிரிந்தினார் காட்டல்னா, இந்த சொல்லதிகாரத்தில் செய்யுள் வழக்கிற்கும் உலக வழக்கிற்கும் தனித்தனியாக பொதுவாகவும் கூறப்பட்ட சொற்கள் இருக்குது. இப்போ செய்யுள் வழக்குக்கு தனியாகவும் சொல்லியிருப்பாங்க, உலக வழக்குக்கு தனியாகவும் சொல்லியிருப்பாங்க, ரெண்டையும் சேர்த்து பொதுவாகவும் சொல்லியிருப்பாங்க. சொற்கள் நிறைய இருக்குது. அவற்றுக்கு கூறப்பட்ட விதிகளை முன்னோர் நூல்களின் துணை கொண்டு சொல்லின் முறையை வரையறை செய்து வேறுபடுத்தி உணரும் ஆற்றல் பிரித்து காட்ட வேண்டும். இப்போ அந்த செய்யுள் வழக்கில் உலக வழக்கில் சொன்ன அந்த நூற்பாவெல்லாம் இருக்குது. அதில் என்னென்ன விதி பயன்படுத்தியிருக்கிறோங்களோ அந்த விதியெல்லாம் நம்ம பயன்படுத்தி இப்போ இருக்கிற சொல்லோட பொருத்தி நம்ம பிரித்து காட்டுற ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எச்சவியல் நிறைவுற்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் இப்போ 9 இயலும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த இயலை நம்ம பார்க்கலாம். இதை நல்லா படிச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.